காஞ்சி கிருஷ்ணன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சாட்டர்டே. ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி. ஆடி கிருத்திகை அண்டு கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு. அது ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? ஓகே. என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி கிருஷ்ண மேட்ச் கரெக்டில் கரெக்டாக இருக்குது. நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். இது எதாச்சும் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல, கிளம்பிட்டோம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பிள்ளைங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், வேலைக்காக ட்ரை பண்றவங்களுக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்க சார்பில் நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திங்க. எல்லார் வீட்லயும் குட்டி குட்டி பசங்களுக்கு நல்ல அலங்காரம் பண்ணி ரொம்ப 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 அழகா பண்ணுவோம். நாங்களும் சின்ன வயசுல எங்க பிள்ளைங்களுக்கு பண்ணியிருக்கோம். இப்ப எங்க பேர பசங்க எல்லாம் அழகா ட்ரெஸ் பண்ணி அனுப்புவாங்க. எங்க வீட்டுல 2 கிருஷ்ணன் ஒரு கிருஷ்ணன் இருக்கா. கிருஷ்ணி 3 பேரும் ட்ரெஸ் பண்ணி ஈவினிங் மேல அனுப்பி விடுவாங்க. பாக்கலாம், அடுத்த வருஷத்துக்குள்ள இன்னொரு கிருஷ்ணி வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்குவாங்க. 5 பேர் இருக்கிறாங்க. அந்த அம்மா வருவாங்க. ரைட். அம்மாவா அவரான்னு தெரியாது, அது அப்புறம் பார்த்துலாம். ஓகேவா? அப்புறம் இன்னைக்கு மரம் தர எல்லாருக்கும் நல்ல வரணம் அமையிட்டோம். ஓகேவா? ஜாலியாக இருக்கும். அப்புறம் என்னம்மா இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் உப்பு கொழுக்கட்டைங்க. இந்த உப்பு ரெண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நாங்கள் உப்பு கொழுக்கட்டையாக மாற்றிட்டாங்க. அப்படி ஆக்சுவலி இப்படி தான் வரணும். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, நான் வந்து பச்சரிசியை ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு செய்வேங்க. இது பச்சரிசி மாவு இருந்தது. அந்த மாவை நல்லா சுட தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல அதுக்கு முன்னாடியே பெருங்காயம் போட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி இது வரைக்கும் தான் போட்டேன். போட்டு நல்லா வறுத்துட்டு மாவை நல்லா தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அதுல எடுத்து போட்டு நல்லா கிண்டியாச்சு. கிண்டிட்டு நல்லா பிடிச்சாச்சு. அதனால ரொம்ப சாஃப்டா வந்துருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கிறேன் நான் அரிசி மாவுல. ஆமாம், இந்த மாதிரி சாப்பிட்டாங்க. அதனால சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு சின்ன விஷயம் பேசிப்போம். நம்ம ஆர்டிஓவில் 8 ஏன் போட சொல்கிறாங்க? ஏங்க 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் இருக்குது. 1 போட சொல்லலாம், 2 போட சொல்லலாம், 9 போட சொல்லலாம். ஏன் 8 போடுற சொல்கிறாங்க? 0 மட்டும் போட வேணான்னு. 0 கிடையாது. ஏன்னா எல்லா நம்பரும் ஆரம்பிக்கிறது ஒரு இடம், முடியறது ஒரு இடமா இருக்கும். 1 போட்டால் மேலே ஆரம்பித்து கீழே போயிடும். 2னா இது ஆரம்பித்து முடிவு வேறு மாதிரி இருக்கும். 8 தாங்க ஆரம்பித்த இடத்துல ஒரு பெண்டாக போய் மறுபடியும் அந்த இடத்துல போய் சேரும். அதனால தான் ஆர்டிஓவில் 8 செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு இதில் படித்தேன் நான். கரெக்டாக இல்லை? ஏன்னா நம்ம 9 வச்சுன்னா ஆரம்பிக்கிறது ஒன்று நேராக போய் கீழே போயிடுவார். அப்போ அவன் டிரைவிங் 8 செட் ஆகாது. அந்த பெண்டு எல்லாம் யூ டர்ன், ரைட்டு, லெஃப்ட் எல்லாம் அதில் வரும். அதுக்காக 8 செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்றைக்கி எல்லாம் ஜாலியாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.